ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேரஸ் கபி ஃபார்ம். நாம இன்னைக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலான அக்வேரியம் செட் பண்ண போறோம். இந்த அக்வேரியம் செட் பண்றதுக்கு நமக்கு ஒரு 12 இன்ச் பவுல் எடுத்திருக்கோம். இந்த பவுல்ல தான் நம்ம அக்வேரியம் செட் பண்ண போறோம். இது செட் பண்றதுக்கு நம்ம அந்த பவுல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இத வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இந்த 12 இன்ச் பவுல் சூஸ் பண்ணியிருக்கோம்னா, இதுதான் கொஞ்சம் சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ கொஞ்சம் டென்சிட்டியும் அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஈஸியா பிரேக் ஆகாது. நம்ம இதுல வந்து சாண்டு, வுட் எல்லாம் யூஸ் பண்றனாப்ல பிரேக் ஆகாம இருக்கணும். அதுக்காண்டி நம்ம இத சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம ட்ரிஃப்ட் யூஸ் பண்ண போறோம். அந்த ட்ரிஃப்ட் வந்து நம்ம பின்னாடி வந்து கல்லு வச்சு அதுல பசைய வச்சு ஒட்டி வச்சிருக்கோம். அது ஏன் நம்ம அது ஒட்டியிருக்கோம்னா, ட்ரிஃப்ட் பொறுத்தவரைக்கும் தண்ணீல வந்து மிதக்கும். ஸோ அது மிதக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கீழ வெயிட் குடுத்துருக்கோம். அது நம்ம ஸ்டோன் குடுக்கணும், இல்லன்னா நம்ம அதிகமான அளவு சாண்ட் யூஸ் பண்ணோம்னா, அந்த சாண்ட்ல வந்து நம்ம அத பதிச்சு வச்சுக்கலாம். அப்படி பதிச்சு வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மள மாரி யாராவது யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்டோன் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அக்வேரியம் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ நம்ம இத வந்து 2, 3 டைம் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட் யூஸ் பண்றனாப்ல நமக்கு வந்து லுக் லைக் சூப்பரா இருக்கும். ஃபிஷ் எல்லாம் விட்டதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். நம்ம கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். தண்ணி ரொம்ப கலங்காது. அதனால நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப போட்ட மண்ணெல்லாம் வந்து நம்ம நல்லா பரவலா பரப்பி வச்சுக்கலாம். அப்பனா தான் ஒரு லுக் பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம அப்படி வச்சுக்கிறோம். இப்ப இப்படி செஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ட்ரிப் ஃப்ரூட்ட அதில வச்சு பார்க்குறோம். பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா அந்த ட்ரிப் ஃப்ரூட் பார்க்கறதுக்கு எம்ப்டியா இருக்கு. நம்ம அந்த வுட் மேல வந்து சில லீவ்ஸ் வந்து இருக்கிற மாரி செட் பண்ணலாம். அப்படி செட் பண்ணினா தான் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். வெறுமனையா வுட்டும் யூஸ் பண்ணலாம். அந்த வுட்டுமே பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அழகு குடுக்கறதுக்காண்டி அதில வந்து கொஞ்சம் லீஃப் இருக்கிற மாரி ஒட்ட போறோம். அத ஒட்டுறதுக்கு நம்ம வந்து சூப்பர் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்மு வந்து ஈஸியா ஒட்டுறதுக்கு நல்லாருக்கும். ஃபிஷ்ஷுக்கும் வந்து பெரிய அளவுக்கு எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. தண்ணீல வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். அதனால நம்ம இத யூஸ் பண்ணியிருக்கோம். இத யூஸ் பண்ணி இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டுனத வந்து உள்ள வச்சு பார்க்குறோம். பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஒரு மரத்துல சில பகுதியில காஞ்சிருக்கு. ஆனா, சில பகுதியில மட்டும் இலைகள் இருக்கு. அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கு. இந்த கிளாஸ் பவுல்ல நம்ம வந்து பிளாக் கலர் சாண்ட் யூஸ் பண்ணதுக்கான காரணம் இப்ப தெரியுதா? எவ்வளோ பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து சில கிராஸஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். சில கிராஸஸ் குட்டி குட்டியா இருக்க பிளான்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். இத யூஸ் பண்றதுக்கு வந்து அதுக்கு கீழ கல்லு வச்சு ஒட்ட போறோம். இது ஏன் நம்ம ஒட்டுறோம்னா, இந்த பிளான்ட்ஸ், இந்த கிராஸஸ்லாம் வந்து தண்ணீல வந்து ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆகாம இருக்கிறதுக்காண்டி கீழ நம்ம வந்து கல் வச்சு ஒட்டுறோம். அப்படி ஒட்டுறது வந்து ஈஸி தான். ஒரு சின்ன கல்ல எடுத்து அதுல வந்து சூப்பர் க்ளூ கன் வச்சு நம்ம ஒட்டிக்க வேண்டியது தான். இப்படி ஒட்டிட்டோம்னா, அது தண்ணீல வந்து ஃப்ளோட் ஆகாது. நம்ம வந்து அதுக்கப்புறம் அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம உள்ள பிளான்டிங் பண்ண போறோம். பிளான்டிங் பண்ணுறதுக்கு நம்ம கைய யூஸ் பண்ணியே பிளான் பண்ணலாம். நம்ம சும்மா ஒரு வீடியோக்காண்டி தான் இப்ப இப்படி ஒரு இதுக்காண்டி தனி ஒரு டூல் வச்சு யூஸ் பண்றோம். நம்ம கைய வச்சு பிளான் பண்ணோம்னா ஈஸியா நம்ம பண்ணலாம். இப்ப இப்படி பண்றதுக்கான காரணம் என்னன்னா, கையில இருக்கிற பிரஷர்னாப்ல அந்த ஸ்டோன் வந்து நல்லா மண்ணுக்குள்ள பதிஞ்சிரும். பதிஞ்சிட்டுனா நம்ம கல் யூஸ் பண்ணிக்கிறதே தெரியாது. வெறுமனே பிளான்ட்ஸ் மட்டும் இருக்க மாரி இருக்கும். ஸோ நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ கேப் இருக்கோ எல்லா இடத்துலயும் நம்ம வந்து அந்த அந்த கிராஸஸையும், அந்த குட்டி குட்டியா இருக்க பிளான்ட்ஸையும் நம்ம வந்து அத வச்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் செடிகள் மாரி, பெரிய பெரிய செடிகள் மாரி வைக்க போறோம். இது வந்து ஆர்டிஃபிஷியலான பிளான்ட்ஸ் தான். இதுவும் நம்ம ஃப்ளோட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, அதுக்கு கீழ ஒரு சின்ன சின்ன ஸ்டோன் வச்சு, நம்ம க்ளூ வச்சு ஒட்டியிருக்கோம். அப்படி ஒட்டுனத வந்து நம்ம அத வந்து பிளான் பண்ண போறோம். பிளான் பண்ணோம்னா, குட்டி குட்டியா இருக்கிற கிராஸஸ் நடுவுல பெரிய பெரிய ட்ரீஸ் இருக்க மாரி கான்செப்ட். அதுக்கு பெருசா வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க அந்த ட்ரிஃப்ட் வுட் கான்செப்ட். ஸோ அது பார்க்கறப்ப ஒரு அழகா இருக்கும். இடத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கவர் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி கவர் பண்ணி வச்சுட்டோம்னா, பிளாக் கலர்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த சாண்ட் வந்து நமக்கு தெரியாது. நம்மளோட அக்வேரியம் ஃபுல்லாமே ஒரு கிரீனிஷா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். வெளிய இருந்து யாராவது பார்க்குறாங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்டிபிஷியலான அக்வேரியம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமான அளவுக்கு அத பிளான் பண்றோமோ, அந்த அளவுக்கு அது வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நாம இப்பவே ஒரு 80% ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்பவே இந்த அக்வேரியம் பாருங்களேன், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. இத இன்னமும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னமும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இத நீங்க வேற யார்ட்டயாவது சேல் பண்ணீங்கன்னா, ஒரு ₹1000 சொன்னீங்கன்னா, அவங்க எதுவுமே கேட்காம உங்கள வாங்கிட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்.
நம்மளோட டேபிள்ல வச்சு யூஸ் பண்றோம்னா, அவ்வளோ அழகா இருக்கும். இதுக்கு தனியா லைட்டிங்லாம் கொடுத்து செட் பண்ணோம்னு வைங்களேன், இன்னமும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இதோட வியூ பாருங்களேன். எவ்வளவு அழகா ஒரு குட்டியா ஒரு பவுல்ல ஒரு கார்டனே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஃபாரஸ்ட் மாரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு அழகான ஃபாரஸ்ட் மாரி நமக்கு இது ஒரு ஃபீல் குடுக்குது. அந்த அளவுக்கு நம்ம அழகா கிரியேட் பண்ணியிருக்கோம். இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம், நம்ம இதில வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி, அந்த இருக்க டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ண போறோம். அது ஏன் நம்ம பண்றோம்னா, டஸ்ட்ட கிளியர் பண்றது மட்டும் இல்ல, நம்ம பிளான்டிங் பண்ணியிருக்கோம்ல, அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் அந்த மண்ணோட சேர்ந்து ஸ்டிக் ஆயிக்கிடும். ஸோ, அதுக்காண்டி நம்ம வாட்டர வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி, அதில வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம், நம்ம பவுல் எல்லாம் தொடச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட வீடியோ பார்க்குற நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்றதே இல்ல. ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோஸ் பாருங்க. நம்மளோட 90% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப நம்ம வந்து இதுல வாட்டர் ஆட் பண்ண போறோம். வாட்டர வந்து நம்ம டைரக்ட்டா ஆட் பண்ணோம்னா, நம்மளோட அந்த செட்டப் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு குட்டியா பிளாஸ்டிக் பேப்பர் ஒண்ணு உள்ள போட்டுட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் வந்து ஸ்லோவா ஆட் பண்றோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா முடியுமோ, அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணோம்னா தான், நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அந்த அக்வாரியம் வந்து கொலாப்ஸ் ஆகாம இருக்கும். அதுக்காண்டி நம்ம வந்து ஸ்லோவான முறையில வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், நம்மளோட அக்வாரியம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலான கிராஸஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாரி லைவ் பிளான்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அக்வாரியம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. நம்மளோட சேனல்ல அதையும் கிரியேட் பண்ணி போடலாம். இவ்வளவு நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் இத வந்து உடனே ஃபிஷ் விட்டுறக்கூடாது. அதனால நம்ம வந்து அத ஒரு 3 டேஸ் வந்து வா வாட்டர் எல்லாம் கண்டிஷன் ஆகறதுக்காண்டி விட்டு வைக்கணும். ஸோ அதனால 3 டேஸ்க்கு வந்து அதுல எந்த ஃபிஷ்ஷஸும் விடாம அத அப்படியே வச்சிடலாம். 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அதுல வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணலாம். அப்படி நம்ம 3 டேஸ்க்கு அப்புறம் ஃபிஷ்ஷஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அக்வாரியம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நம்ம வந்து இதில வந்து தண்ணிய வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, ஃபுல்லா சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு 50% 60% தண்ணி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். மித்த ஒரு 40% தண்ணி வந்து அதிலேயே அப்படியே வச்சிரணும். நம்ம அந்த த்ரிஃப்ட் வுட் யூஸ் பண்ணியிருக்கனாப்ல தண்ணி வந்து லைட்டா கலர் மாற தான் செய்யும். ஒரு ப்ரௌனிஷா மாற தான் செய்யும். ஆனா, அந்த ப்ரௌனிஷ் கலந்த தண்ணி வந்து ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து ஏதாவது இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுமா பார்த்தீங்கன்னா, அப்படி எதுவுமே கிடையாது. ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்ல குவாலிட்டியா, ஹெல்த்தியா தான் இருக்கும். அந்த இதெல்லாம் விட ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த மாதிரியான அட்மாஸ்பியர் தான் பிடிக்கும். ஸோ, அதில தான் வந்து நல்லா ஆக்டிவாவும் இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர் டல்லா இருக்க காரணத்தினால நம்ம தண்ணி மாத்தணும்னா மாத்திக்கலாம். நம்ம கொடுத்த இந்த ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணி, நீங்களும் உங்க வீட்டில அக்வேரியம் செட் பண்ணுங்க. நீங்க செட் பண்ண உங்களுக்கு நமக்கு கிடைச்ச அவுட்புட் மாரியே உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இல்ல இதோட பெட்டரா கிடைச்சிருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா அதையும் சொல்லுங்க. நானும் அத தெரிஞ்சுக்கிட்டு, அத நெக்ஸ்ட் டைம் நான் கிரியேட் பண்றப்ப அதில ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட குட்டி பவுல்ல கிரியேட் பண்ண ஒரு ஆர்டிஃபிஷியலா கிராஸஸ்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு அக்வாரியம். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சது. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி பார்க்கலாம் இன்னொரு வீடியோல. பை ஃபிரெண்ட்ஸ்.